ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் பிளாக் காமெடி த்ரில்லர் படமாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் வெளியான மா பெஹன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஆதர்ஷ் காலனி அப்படின்னு சொல்லி ஒரு காலனியை காமிக்கிறாங்க. அங்கே ரேகா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருக்கிறாங்க. அந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு ஒரு 25-26 வயசுலேயே கணவனை இழந்த ஒரு பெண். அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போகும்போது அந்த லேடிக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒருத்தரோட ஒரு சின்ன தொடர்பு, அதனால் இன்னொரு பொண்ணும் பிறக்குது. இப்போ அந்த ஆள் கடைசியில் ஓடிப்பிட்டான். இப்போ 2 பெண் பிள்ளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு தனியாக லைஃப்பை லீட் பண்ணணும், அதுவும் இந்த சொசைட்டிக்குள்ளே அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களுடைய லட்சியமே எவன் நம்மளை என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்ன கேட்டகரியில் வேணால் சேர்த்துட்டு போகிறேன், நமக்கு தேவை நம்ம 2 பெண் பிள்ளைகளையும் நல்லா பெருசாக வளர்த்து அவங்கள லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதனாலேயே யாருக்கிட்டனாலும் ரொம்ப ஜோவியலாக ஜாலியாக பழகிறது, எல்லாத்தையும் சிரித்து பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாகவே இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இது எங்கே போய் முடியுது அப்படின்னா, அந்த மொத்த காலநிலையுமே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீடுகள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே, என்ன உன் புருஷனை காணா, வாசலில் தான் இன்னும் பல் விளக்கிட்டு இருக்கானாமே அப்படின்னு யாராவது சொன்னால், ஓஹோ வாசலில் இன்னும் பல் விளக்கிட்டு இருக்கானா, அந்த ரேகா வந்திருப்பா வெளியே சிரிக்கிறதுக்கு வேறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை பேருமே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் இந்த ரேகா அப்படிங்கிற அந்த லேடியை பார்க்குறாங்க. இதே கண்ணோட்டத்திலேயே வளர்ந்து இந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்து அந்த அம்மா கடைசியில் மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குது ஒரு இடத்துல. அந்த வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு நாய் வச்சுருந்தா கூட என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மரியாதையை கூட இந்த மூத்த பெண் பிள்ளைக்கு அவங்க கொடுக்கல. ஒரு அடிமை மாதிரி, ஏதோ ஒரு மிஷின் மாதிரி நம்ம சொன்னாலாம் சமைச்சு போடணும், எல்லாத்தையும் பண்ணணும், இவ்வளோதான். அவளுக்குன்னு எந்த ஆசாபாசம், எந்த பேசுகிற உரிமை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் தான் அந்த வீட்டில் அந்த பெண்ணை அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த ரேகா இருக்காங்க இல்லையா, ஒரு நாள் திடீர்னு 2 பிள்ளைகளுக்குமே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அன்றைக்கி நைட்டு தயவு செஞ்சு நீங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான், உனக்கு என்ன பைத்தியமா, நைட்டோட நைட்டாக கிளம்பி வேணா என்ன அப்படின்னு பெரிய பிரச்சனையாக நடக்குதுங்க, காலைல வரணும், அப்போல்லாம் வர முடியாது அப்படின்னு கேட்டால், ஐயோ சீக்கிரம் கிளம்பி வாங்கடி 2 பேரும், அந்த பக்கத்து வீட்டு எழுத்த வீட்டு குப்தா இருக்கானே அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்குது இந்த அம்மா. உடனே அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, குப்தா இறந்து போயிட்டானா, சரி அந்த எழுத்து வீட்டுக்காரன் தானே, இப்போ என்னமோ உடனே நீயே இவ்வளோ ஃபீலிங் ஆகுற, ரம்மனு நாங்கள் வருவோம் காலில் அப்படின்னா, ஐயோ அவன் நம்ம வீட்டுக்குள்ளே செத்து போயிட்டாண்டி அப்படிங்குது அந்த அம்மா. இப்போ தான் என்ன பிரச்சனையில் அம்மா மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது 2 பொண்ணுக்கும் புரியுது. உடனே 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அடுத்தடுத்து அரங்கேறின அமுலி தும்முலி சம்பவம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பூஜா தொல்லனி அப்படிங்கிற ஒரு நபர் எழுதி, சுரேஷ் திரிவேணி அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்காரு இந்த படத்தை. கதை இவங்க 2 பேரோட தான், ஆனால் ஒருத்தர் எழுதி ஒருத்தர் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த பிளாக் காமெடி த்ரில்லர்ஸ், அதாவது பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர்ஸோ இல்லை காமெடி கிரைம் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. பொதுவாகவே இந்த மாதிரி படங்களில் பிரச்சனையாகவே என்ன இருக்கும் அப்படின்னா லாஜிக்கிற மேட்டர் தான். அது இந்த படத்துலையும் மறவே கிடையாது. காமெடி படங்களையும் சரி, இந்த காமெடி கிரைம் ட்ராமாஸ்லையும் சரி, லாஜிக்கெல்லாம் தூக்கி தெருவோரமாக போட்டுருவாங்க. மூளையை கழட்டி மூலையில் போட்டு பார்க்க வேண்டிய படம் தான் இது. அந்த மாதிரி தான் இந்த படமே வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய பலம் என்ன அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான். குறிப்பாக காஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நல்ல ரோல்ஸ், ஒரு 2-3 கதாபாத்திரங்களை கரெக்டாக எழுதி அதுக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல மாதுரி தீக்ஷித் அவங்க தான் அந்த ரேகா அப்படிங்கிற அம்மா அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணியிருக்காங்க. மாதுரி தீக்ஷித் எந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரியும், அது நான் சொல்லி தான் தெரிய தேவையில்லை. என்ன ஒன்று, முதுமை அப்படிங்கிறது யாரை விட்டுச்சு, அவங்க என்ன தான் மேக்கப் போட்டிருந்தாலுமே அவங்களுடைய முகத்தில் வயசாகி போச்சு பாவம் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. நமக்கு பார்க்கும்போதே பேக் ஆஃப் த மைண்ட் வரத்தான் செய்யுது. முதுமைங்கிறதுல நீங்களோ நானோ யாரும் தப்பிக்க முடியாது. வயசாச்சுன்னா அவளை தான் முடி நிறச்சி தான் போகும், முகம் சுருங்கத்தான் செய்யும். அப்படி தான் இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கும். மூத்த பொண்ணாக ஜெயா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், அதை திருப்தி இதுமாரி தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கதாபாத்திரத்தை. 2வது பொண்ணாக சுஷ்மா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அது ஒரு மாதிரி ஒரு ஃபன்ஃபில்டு கேரக்டர். அந்த கேரக்டரை தர்ணா துர்கா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ பண்ணியிருந்தாங்க. அந்த 8th விட்டு குப்தாவா இருக்காப்புல இல்லையா, ரவிகிஷன் தான் பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவர் தான் பண்ணியிருந்தார். படம் நெடுகளும் என்னதான் ஒரு பக்கம் லைட்டாக பரபரப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை காமெடியாகத்தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துடைய பலம் பலவீனங்கிற 2 விஷயமே அதுதான். கிரைம் காமெடி படங்கள் இப்படி தான் இருக்கும், இல்லை இந்த பிளாக் காமெடி படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி சும்மா ஒரு ஃப்ளோவில் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியாக இருக்கும் இந்த படம். நம்ம சீனுக்கு சீன் ஏங்க என்ன இருந்தாலும் பரபரப்போடைய உச்சியில் ஒரு படம் போக வேணாமா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது பிளாக் காமெடியாகவே இருக்காது. முதல்ல பியூர் க்ளீன் ஸ்லேட் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். அந்தளவுக்கு ஆடியன்ஸை சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற ஒரு படமாக இருக்கும். அது இந்த படத்தில் மிஸ்ஸிங், அது இருக்காது. இவங்க எல்லாத்தையும் ஃபன்ஃபில்டாக ஜாலியாகத்தான் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கில் தான் இதை கதைக்களமாக அப்படி எடுத்து தான் இதை படமாக்கியிருப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக தோணலாம். அதே மாதிரி படத்தில் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. குறிப்பாக
இன்டீரியர் ஷாட்ஸுக்கான லைட்டிங் செம்மையாக இருந்தது, பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷாட்ஸே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் டிசைனுடைய டீமுடைய ஒர்க்கையும் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். எல்லாமே செட்டு தான், அந்த மொத்த காலனியே செட்டு தான், அந்த வீடு செட்டு தான் எல்லாமே. ஆனால் செட் ஒர்க்ஸ்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ப்ராப்பராக சூப்பராக கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த லாஜிக்கும் இந்த சீட்டேஜ் மொமெண்ட்ஸுங்கிறது தான். ஏன்னா இது கிளீன் கிரைம் த்ரில்லர் படம் கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜாலியாக அப்படியே சிரிச்சிட்டே போகிற மாதிரி ஒரு படம். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவுமே ஹெவியாக கிடையாது. ஒரே ஒரு லிப்லாக் சீன் தான், அதையும் கொஞ்சம் ஒரு ரீல்ஸுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு கேமராவை முன்னாடி மறைச்சி வச்ச மாதிரி அப்படி தான் ஒரு ஷார்ட்ஸாக காமிச்சிருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு இது ஜாலியாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக டைம் பாஸ் கேட்டகரியில் நீங்கள் பார்க்கலாம். இவங்க எல்லா இடத்துலையும் கொடுத்த மாதிரியோ இல்லை IMDbயில் சொன்ன அளவுக்கு மட்டமான குப்பையெல்லாம் கிடையாது. தாராளமாக ஒரு தடவை ஜாலியாக பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு பொண்ணு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.